ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் லக்ஷ்மி பேசுகிறேன். இப்போ நம்ம ப்ளவுஸ் வந்து நார்மல் ப்ளவுஸு. இது ஸ்லீவுக்கு வந்து இது சாரீ கிளாத் வச்சு நம்ம ஸ்லீவுக்கு மட்டும் தைக்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நம்ம அதுக்காக இதில் வந்து ஒரு 1/2 மீட்ரு நம்ம வந்து சாரீலேருந்து கட் பண்ணிக்கணும். சரிங்களா? இது டபுள் சைட் பார்டர்ன்றதுனால நம்மளுக்கு இந்த அளவு போதும். இதில் ஒயிட் வருது, அதனால் கொஞ்சம் எக்ஸஸாக கட் பண்ணிக்கினேன். ஓகேங்களா? அங்கே பாருங்கள், இது ரெண்டாக டபுளாக மடித்து கரபாகம் ஸ்லீவ் வர மாதிரி இது ஸ்லீவ் மார்க் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம இதில் வந்து பாடி கட் பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போது எப்படி இதில் அளவு எடுத்துருக்கேன் அதன்படி நம்ம கட் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போது முதல்ல ஸ்லீவ் மார்க் பண்ணிடலாம். இது பாடி மட்டும் கட் பண்ண போகிறோம். ஸ்லீவ் மார்க் பண்ணிடலாம். இப்போ வந்து ஸ்லீவோடைய லென்த்து வந்து உங்களுக்கு வந்து 8. ஓகேங்களா? அங்கே பாருங்கள், ஸ்லீவோடைய லென்த்து 8ன்னா 9 வச்சுக்கணும். ஓகேங்களா? 9 மார்க் பண்ணிவிட்டு -3 இங்கே பாருங்கள், 1 2 3. ஓகேங்களா? அந்த 3ல் நம்ம இங்கே கீழே மார்க் பண்ணிக்கலாம். பீஸ் எல்லாம் ஈவனாக வர மாதிரி மடித்து போட்டுக்கோங்க. ஓகேங்களா? எந்த ஒரு பீஸ் பண்ணாலும் நம்ம பின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம ஓகேங்களா சுருக்கம் இல்லாமல் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், மேலேருந்து 1 1/2. ஓகேங்களா? இங்கே வந்து -3 மார்க் பண்ண பாருங்கள். அந்த இடத்துல வந்து ஸ்லீவோடைய அப் ரவுண்ட் வந்து 13 6 1/2 ஒரு மார்க்கிங். லைனிங் கிளாத்க்கெலாம் வந்து 1 1/2 வச்சுக்கணும். சரிங்களா? பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு ஷேப் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இதில் கட் பண்ணிடலாம். எந்த ஒரு வேலை செய்தாலும் நீட்டாக செய்யுங்க, பர்ஃபெக்டாக செய்யுங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம இது ஒரு ஷேப் தான் எடுத்திருக்கோம். நம்ம வந்து இன்னொரு ஷேப் எடுக்கல. நம்ம லைனிங் அட்டாச் பண்ணி திருப்பிக்கின்னு அதுக்கப்புறம் ஷேப் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இதை எடுத்து வச்சிடலாம். இது எக்ஸ்ட்ரா கிளாத் எடுத்து வச்சிடலாம். இப்போ பாருங்கள், கரபாகம் 2 ஒரு ஃபோல்டிங் வர மாதிரி நம்ம இப்படி நீட்டாக மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு பாருங்கள், இப்படி இந்த ஃபோல்டிங் போடணும். சரிங்களா? இந்த ஃபோல்டிங் போட்டிருக்கோம். இப்போ இதில் வந்து ஆஃப் செஸ்ட் ரவுண்ட் வந்து உங்களுக்கு 20